Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு. ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள், பிரபல நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையுரையாற்றினார். இந்த மாநிலத்தின் அனைத்திலும் ஒன்றுபட்டு நம்முடைய சங்கத்தை மேலே கொண்டு போக ஒரு குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சங்கம் சப்போர்ட் பண்ணோம். இன்னும் மேலும் நிறைய செய்திகள் இருக்கு, நமக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேண்ணா. தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் உங்கள் பிரசன்ன மணிகண்டன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எம்என்சிஆர் பேலஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக, அதாவது நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் ஆன்மீக உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டம்